ஸோ ஐ ரியலி விஷ் ஹிஸ் ஃபேமிலி அண்ட் இந்த படம் வந்து நல்ல விஷயங்களை வந்து கொண்டு வரும் நான் நம்புகிறேன். ஸோ டு த கேஸ்ட், யோகி பாபு சார், குட் டு நோ யூ சார். உங்களை வந்து நான் இப்போ தான் நேரில் பார்க்குறேன். அண்ட் ரேச்சல் மேம், லவ்லின், ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க ஸ்க்ரீனில். ஸோ ஹேவ் அ கிரேட் ஃபியூச்சர். டு த டிஓபி, டு மை லிரிசிஸ்ட், இந்த படத்தில் 3 லிரிசிஸ்ட் ஆக்சுவலி. முதல்ல வந்து என்னுடைய ஃப்ரெண்ட் மோகன்ராஜன் சார். அவர் ரொம்ப வருஷமாக நான் அவருடைய ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கேன். இந்த படத்தில் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான லிரிசிஸ்ட் மோகன்ராஜன் சார். ஏன்னா என்னுடைய பாதி படங்கள் நிறையா கேட்ட பாடல்கள் அவருடைய எனக்கும் அவருக்கு உண்டான ஒரு ரிலேஷன்ஷிப். அதுக்கப்புறம் எனக்கு ஐ வாண்ட் டு இன்ட்ரடியூஸ் நியூ லிரிசிஸ்ட் இந்த படத்துக்கு. ஸோ பரதநாட்டியமில் எழுதிட்டு இருந்த கலைமாமணி மதுரையார் முரளிதரன் ஒருத்தர் நிறையா கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் எனக்கு திரைக்கு கொண்டு வரணுன்றது ஆசை. இந்த படத்தில் ஒரு லவ் சாங் எழுதியிருக்காரு, நீங்கள் கேட்ட பாடல். ஸோ அவருக்கு என்னுடைய நன்றி. அப்புறம் ஜெகன் கவிராஜ் சார், அவர் ஆக்சுவலி ஒரு ஆக்டர். அவர் வந்து எனக்கு ஆல்ரெடி ஒரு படத்தில் பாட்டு இருந்ததுக்கப்புறம் இவர்கிட்ட ஏதோ ஒரு ஸ்பார்க் இருக்குது, ஒரு நல்ல ஒரு இலக்கியம், ஒரு நல்ல ஒரு ரசனை, நல்ல ஒரு சவுண்டிங் சென்ஸ் இருக்குது. அவர் வந்து எனக்கு இந்த படத்தில் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. அப்புறம் தாய்க்கிழவி, இந்த மாதிரி நிறையா படங்கள் எழுதியிருக்காரு. ஸோ அவருக்கு ஒரு பெரிய ஃப்யூச்சர் இருக்குன்றதை நான் ரொம்ப மனப்பூர்வமாக நம்புகிறேன். ஸோ டு த லிரிசிஸ்ட் அண்ட் டு ஆல் த மியூசிஷியன்ஸ், டு எவ்ரி ஒன். ஸோ நான் வந்து சும்மா வெறுமனே போகணும்னு நினைக்கல. நான் இந்த படத்தில் சும்மா ஒரு 2 லைன் இந்த பாட்டை பாடிட்டு ப்ராப்ளி நான் வந்து ஸ்டேஜ்லேருந்து விடைபெறேன்.